தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து ஐஜேகே சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கர்நாடக அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக கட்சியினர் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். சென்னை எழும்பூரில் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டுக்கான 177.25 டிஎம்சி நீரை வழங்காததை கண்டித்தும் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்திய ஜனநாயக கட்சியினர் சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூரில் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி வரப்படுகிறது. மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஐஜேகே கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தற்போது எழும்பூரில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரம். இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சற்று முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என்ன சொன்னார்னா, இது போன்று தண்ணீர் போன்ற இயற்கையாக கிடைக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே ஒரு மாநிலத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நாட்டுடைய சொத்து, அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது என்று பேசினார். அதே போல கல்லு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் இவர் ஏற்கனவே பனை மரத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த கல்லை உணவாக பயன்படுத்த வேண்டும் என்று போராடி வரக்கூடிய ஒரு விவசாயி கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த நல்லுசாமியும் பங்கேற்று பேசினார். அதுல மாதந்தோறும் காவிரியில் தண்ணீர் தமிழக அரசு பங்கீடு என்ற தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நாள்தோறும் தண்ணீர் என்று தீர்ப்பு வந்தால்தான் நன்றாக இருக்கும். இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தமிழக அரசு சார்பில் போட வேண்டும் என்று கல்லு இயக்கத்துடைய நல்லுசாமி பேட்டியளித்தார். தற்போது இந்த கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் சண்முகம் இன்னும் சிறிது நேரத்தில் பேச உள்ளார். சற்று முன்பாக துணை பொதுச் செயலாளர் கூடிய ஆனந்த முருகன் பேசினார். தொடர்ச்சியாக நிர்வாகிகள் மேடையில் பேசி வருகிறார்கள். 200க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட நிர்வாகிகள் போராட்டத்தில் பார்த்தீர்கள் சொன்னால் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதே போன்று மாநிலம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சி, பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் இந்த காவிரி நீர் செல்லக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக கரூர்ல செல்கிறது. அதை தாண்டி இந்த தண்ணீரால் பயன்படக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக பல்வேறு விழுப்புரம் போன்ற நகராட்சிகள் கூட பயன்படுகின்றன. எனவே இதையெல்லாம் இந்த அந்தந்த பகுதிகளிலும் மாநிலம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. பாலா, மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐஜேகே சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூரில் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக ஐயா பாரிவேந்தர் ஆணைப்படி தமிழகம் எங்கும் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியினர் இந்த கர்நாடக அரசை கண்டித்து மேகதாது அணையை கட்டுவதற்கு எதிர்த்து தமிழகம் எங்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் தொண்டர்களும் தோழர்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயாவை பொறுத்தவரை தேசிய பார்வை கொண்டவர், தேசியமும் தமிழகமும் இரண்டு கண்ணாக பார்க்கக்கூடியவர். அவரை பொறுத்தவரை சாலைகள், நதிநீர் இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டுக்கு சொந்தமானது அல்ல. இதெல்லாம் ஒரு இந்தியாங்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ள எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கணும். அப்படி இருக்கும்போது பிஜேபியும் அதே கொள்கையோடு தான் வந்தாங்க. இப்போ அதை முயற்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஐயா வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. அதே போல ஒரு கமிஷன் போட்டு எத்தனை காலங்கள் ஆச்சு, இதுவரைக்கும் நமக்கு அந்த தண்ணியை அவங்க கொடுக்கல. மேகதாது அணைக்கு எதிராக ஐஜேகே கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்பாக ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து அளித்த பேட்டியை தற்போது பார்த்தோம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.